டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ தேர்வு, காவலர் தேர்வு, டிஎன்பிசி தேர்வுக்கான முக்கியமான ஹிஸ்ட்ரி கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் கண்டிப்பாக உங்களால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காத மாணவங்க பார்த்துக்கோங்க. இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், பிரசஸ்தி என்பது எந்த மொழி சொல்? பிரசஸ்தி அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து உருவான சொல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம். 302 தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். 303 வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? வட இந்தியாவில் மட்டும் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசர்களை கைப்பற்றினார் அப்படின்னா ஆப்ஷன் பி 9. 304 கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கவிராஜா அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் 305 இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம். இரண்டாம் சந்திரகுப்தரோட காலம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கிபி 380 முதல் 415 வரை. அந்த காலத்தை தான் இரண்டாம் சந்திரகுப்தரோட காலம். நெக்ஸ்ட்டு 306 விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுபவர். விக்ரமாதித்யர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு 307 சாகர் மன்னர் 3ஆம் உருத்திரசிம்மனை கொன்ற குப்த அரசர் யார்? சாகர் மன்னர் 3ஆம் உருத்திரசிம்மனை கொன்ற குப்த அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் 308 சாகரி என அழைக்கப்படுபவர் யார்? சாகரி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு 309 இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசர்களை தோற்கடித்து எந்த இடங்களை கைப்பற்றினார்? இரண்டாம் சந்திரகுப்தர் சாக அரசரை தோற்கடிச்சிட்டாரு. அப்படி தோற்கடித்து எந்த இடங்களை கைப்பற்றினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேற்கு மாலவம், குஜராத். நெக்ஸ்ட் 310 குதிப்னாருக்கு அருகேயுள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை உருவாக்கியவர் யார்? இந்த இரும்பு தூண் துருப்பிடிக்காது. அப்படிப்பட்ட இரும்பு தூணை உருவாக்கிய மன்னர் யார்? அதாவது குதிப்னாருக்கு அருகே இருக்கக்கூடிய இரும்பு தூணை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர். நெக்ஸ்ட்டு 311 மெஹரௌலி இரும்பு தூண் யாருடைய காலத்தை சேர்ந்தது? மெஹரௌலி அப்படிங்கிற இரும்பு தூண் யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி குப்தர்கள். நெக்ஸ்ட்டு 312 நவரத்தினங்கள் என்ற அவை யாருடைய காலத்தில் இருந்தது? நவரத்தினங்கள் அப்படின்னா அப்படின்னா 9 நவரத்தினங்கள், அதாவது 9 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அவை யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர். நெக்ஸ்ட்டு 313 விக்ரமாதித்யரின் அவையிலிருந்த நவரத்தினங்களை சரியாக பொறுத்துக. நவரத்தினங்களை 9 அமைச்சர்களை என்னென்ன பதவி வகித்தாங்க, யார் பதவி வகித்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறாங்க. காளிதாசர், அமரசிம்ஹர், தன்வந்திரி, காகபானகர். சமஸ்கிருத புலவர், அகராதியியல் ஆசிரியர், மருத்துவர், ஜோதிடர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அதாவது காளிதாசர் அப்படின்னா சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அப்படின்னா அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி அப்படிங்கிறது மருத்துவர், காகபானகர் அப்படின்னா ஜோதிடர். நெக்ஸ்ட்டு 314 பொறுத்துக விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள். மேலே 4 அரசர்கள் பார்த்தோம். அடுத்து இங்கே 5 அரசர்கள், அதாவது 5 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. ஹரிசேனர், சன்ஹு, வராகமிகிரர், வராச்சி, விட்டல் பட்டர். மாயவித்திக்காரர், இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், வானியல் அறிஞர், கட்டடக்கலை நிபுணர், சமஸ்கிருத புலவர். சரியான விடை ஆப்ஷன் பி 5, 4, 3, 2, 1. அதாவது ஹரிசேனர் அப்படின்னா சமஸ்கிருத புலவர், சன்ஹு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் அப்படின்னா வானியல் அறிஞர்,
வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் அப்படின்னா மாயவித்தக்காரர். சரியான விடை ஆப்ஷன் பி 5 4 3 2 1. நெக்ஸ்ட்டு 315. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி காளிதாசர். நெக்ஸ்ட்டு 316. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்களில் தவறானது. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு என்னென்ன பட்டப்பெயர்கள் இருந்ததுன்னு கேட்டு இதில் தவறானது, அதாவது பொருந்தாதது, அவருக்கு வழங்கப்படாத பட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி அருள்மொழிவர்மன். நெக்ஸ்ட்டு 317. நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர்கள். ஆப்ஷன் பி குமாரகுப்தர். நெக்ஸ்ட்டு 380. தண்டநாயகர் மகாதண்டநாயகர் போன்ற உயர் பதவிகள் யாருடைய காலத்தில் இடம்பெற்றது? தண்டநாயகர் மகாதண்டநாயகர் போன்ற உயர் பதவிகள் யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி குப்தர்கள். நெக்ஸ்ட்டு 319. குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரிலான பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள். குப்தர் காலத்தில் தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பெயரிலான அந்த பிராந்தியங்களை, அதாவது பிரித்து கொடுத்துருப்பாங்களா, அந்த இடங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி உபாரிகா. நெக்ஸ்ட்டு 320. தூதகா என்ற ஒற்றர் அமைப்பு யார் காலத்தை சார்ந்தது? தூதகா அப்படிங்கிற அந்த ஒற்றர் அமைப்பு, ஒற்றர் அப்படின்னா இங்கே ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு அந்த நாட்டு மக்களோட ஒன்றோடு ஒன்று கலந்து அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய நாட்டு அரசர்கிட்ட வந்து சொல்லக்கூடிய இதுதான் ஒற்றர். அந்த மாதிரி தூதகா அப்படிங்கிற ஒற்றர் அமைப்பு யார் காலத்தை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி குப்தர்கள். நெக்ஸ்ட்டு 321. நிதிசாரம் எனும் நூலை எழுதியவர். நிதிசாரம் அப்படிங்கிற நூலை எழுதினவர். ஆப்ஷன் டி காமாந்தகர். நெக்ஸ்ட்டு 322. குப்தர் கால அரசின் முக்கிய வருவாய். குப்தர் கால அரசோட முக்கிய வருவாயாக எது இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிலவரி. நெக்ஸ்ட்டு 323. குப்தர் காலத்தில் நிலம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டது? குப்தர் காலத்தில் நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 5. நெக்ஸ்ட்டு 324. குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை எவ்வாறு அழைக்கப்பட்டது? வேளாண்மை செய்வதற்குண்டான நிலங்களை குப்தர் காலத்தில் எப்படி அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹெஸ்த்ரா. நெக்ஸ்ட்டு 325. பொறுத்துக. நிலங்களை பிரித்து ஒவ்வொரு நிலங்களுக்கு என்ன பெயர் வைத்தாங்க? இப்போ மேய்ச்சல் நிலங்கள்னா அதுக்கு என்ன பெயர்? குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள்னா அதுக்கு என்ன பெயர்? வனம் அல்லது காட்டு நிலங்களுக்கு என்ன பெயர்? தரிசு நிலங்களாக இருந்தால் அதுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத பிரித்து பெயர் கொடுத்துருக்காங்க. அதை சரியாக நம்மளை பொறுத்து சொல்கிறாங்க. கிலா அப்படிங்கிறது என்ன? அப்ரஹதா, வஸ்தி, கபத சரகா. கிலா அப்படின்னா என்னென்னா தரிசு நிலங்கள். அடுத்து அப்ரஹதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபத சரகா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலங்கள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி 4 3 2 1. நெக்ஸ்ட்டு 326. மெக்ராலி இரும்பு தூணை டெல்லியில் நிறுவியவர். மெக்ராலி அப்படிங்கிற இரும்பு தூணை டெல்லியில் யார் நிறுவனாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு 327. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களோட நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு 328. குப்தர்களின் பொற்காசுகள். குப்தர் காலத்தில் உருவாக்கின பொற்காசுகளை எந்த பெயரில் அழைத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தினாரா. நெக்ஸ்ட்டு 329. நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யார்? நாலந்தா விக்ரமசீலா இந்த 2 பல்கலைக்கழகங்களையும் இடித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பக்தியார் கில்ஜி. நெக்ஸ்ட்டு 330. நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆண்டில் அறிவித்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2016. நெக்ஸ்ட்டு 331. குப்தர் கால பாறை குடைவரை குகைகள் காணப்படக்கூடிய இடங்களை சரியாக பொறுத்துக.
அஜந்தா எல்லோரா, பாக், உதயகிரி இது எந்தெந்த அதாவது மாநிலங்களில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன் இப்போ அஜந்தா எல்லோரா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசா. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. நெக்ஸ்ட்டு 332 காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் தவறானது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நூல்களில் காளிதாசர் இயற்றிய நாடக நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி மகாபாஷ்யம். நெக்ஸ்ட்டு 333 பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்கள் ஆப்ஷன் ஏ இந்தியர்கள். நெக்ஸ்ட்டு 334 ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாரகர். நெக்ஸ்ட்டு 335 பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி சுஷ்ருதர். நெக்ஸ்ட்டு 336 வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஹர்ஷர். நெக்ஸ்ட்டு 337 ஹர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார்? ஹர்ஷரை நர்மதை ஆற்றங்கரையில் எந்த மன்னர் தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி 2ஆம் புலிகேசி. நெக்ஸ்ட்டு 338 ஹர்ஷர் வடமொழியில் எழுதிய நூல்களில் தவறானது. ஹர்ஷர் வடமொழியில் எழுதிய நூல்களில் எந்த நூல் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி மகாபாஷ்யம். நெக்ஸ்ட்டு 339 ஹர்ஷரின் அவையை அலங்கரித்தவர்களில் சரியானது. யாரெல்லாம் ஹர்ஷரோட அவையில் இருந்தாங்க அப்படின்னா பானப்பட்டரா, மயூரா, ஹதத்தா, ஜெயசேனர். இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 பேருமே ஹர்ஷரோட அவையில் இருந்தவங்க. நெக்ஸ்ட்டு 340 ஹர்ஷரின் அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி யார்? ஹர்ஷரோட அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி யுவான்ஸ்வாங், பாகியான், இபன் பதுதா, இச்சிங். சரியான விடை ஆப்ஷன் டி 1, 4 சரி. அதாவது யுவான்ஸ்வாங்கும் இச்சிங் 2 பேரும் தான் ஹர்ஷரோட அவைக்கு வருகை புரிந்த சீன பயணிகள். நெக்ஸ்ட்டு 341 வங்காளத்தோட கவுட அரசர் அப்படின்னா யார் அப்படின்னாங்க ஆப்ஷன் ஏ சசாங்கர். நெக்ஸ்ட்டு 342 பல்லவ பேரரசை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ சிம்மவிஷ்ணு. 343 களப்பிரர்களை ஒழித்த பல்லவ மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ சிம்மவிஷ்ணு. 344 தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு எந்த காலத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ களப்பிரர் காலம். நெக்ஸ்ட்டு 345 பல்லவ அரசர்களை சரியாக ஏறுவரிசைப்படுத்துக. சிம்மவிஷ்ணு, 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நந்திவர்மன், அபராஜித்வர்மன். இதில் ஏறுவரிசையில் பொருத்தும் போது சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5, 6. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் சரிதான். நெக்ஸ்ட்டு 346 ராஜசிம்மன் அப்படின்னு யார் அழைப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2ஆம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட்டு 347 முதலாம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பரஞ்சோதி. நெக்ஸ்ட்டு 348 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர் என அழைக்கப்படுபவர் யார்? 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சிறு தொண்டர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பரஞ்சோதி. நெக்ஸ்ட்டு 349 தமிழகத்தில் கணபதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்நாட்டில் இவர் தான் கணபதி வழிபாட்டையே அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பரஞ்சோதி. நெக்ஸ்ட்டு 350
முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர். முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் சமண சமயத்தில் இருந்தாங்க. அவரை சைவத்துக்கு யார் மாற்றினாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். டே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் நம்ம இன்னைக்கு 50 கொஷின்ஸ் பார்த்தோம். தொடர்ந்து நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நம்ம படிக்கிறோம், ஆனால் டெஸ்ட் எழுதி பார்க்குறதில்ல. டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ தேர்வு, காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்ககிட்ட புக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள். இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.